அந்த காலத்தில் அவர்கள் வந்தார்கள், கப்பலில் வந்து இறங்கினார்கள். அவர்கள் கையில் பைபிள் இருந்தது, எங்களிடம் நிலம் இருந்தது. கண்ணை மூடி தியானம் செய்ய சொன்னார்கள். கண்ணை திறந்த போது எங்கள் கையில் பைபிளும் அவர்கள் கையில் நிலமும் இருந்தது. லத்தீன் அமெரிக்கான பேரே அப்படிதான் வருது. ஏன்னா லத்தீன் அமெரிக்கா அப்போ வந்து போப் வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு. இந்த லத்தீன் அமெரிக்க பகுதிகளை கொள்ளையடிக்கும் உரிமை இவர்கள் 2 பேருக்கும் தான். 1828 மன்ரோ டாக்டர்னு ஒன்று சொல்கிறாங்க. அது என்ன தெரியுமா? இந்த பேட்டர் ரவுடி மாதிரி இது எங்கள் ஏரியான்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக கார்லோஸ் மரியாத்தேகினுடைய லத்தீன் அமெரிக்க மார்க்சியமும் நூலை தோழர் பாலச்சந்தர் அவர்கள் ஆக்கம் செய்திருக்கிறார்கள். அந்த நூலுடைய வெளியீடு இரண்டாவதாக மரியாத்தேகனுடைய வீரம் செறிந்த படைப்பும் உலக புரட்சியும் என்கின்ற 2 நூல்களை பாலச்சந்தர் அவர்கள் ஆக்கம் செய்திருக்கிறார்கள். தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள் புத்தகத்தை வெளியிட ஊடகவியலாளர் தோழர் விஜயசங்கர் அவர்கள் பெற்றுக்கொண்டு உரையாற்றுவார். தோழர் திருமுருகன் காந்திக்கு பதிலாக தோழர் நீதியரசர் ஹரிபரந்தானம் அவர்களை நூலை வெளியிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக கார்லோஸ் மரியாத்தேகினுடைய வீரம் செறிந்த படைப்பும் உலக புரட்சியும் என்கின்ற நூலை தோழர் வெங்கட்ராமன் வெளியிட ஓவியர் டிராஸ்கி மருது அவர்களை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வாங்க வாங்க வாங்க, அங்கே உள்ள போயிருங்க. லத்தீன் அமெரிக்க இடதுசாரி சிந்தனை போக்குக்கு முன்னோடியாக இருந்த மரியாத்தேகினுடைய அறிமுகமாக இந்த 2 நூல்கள் தமிழகத்திலே முதலாக வெளியிடப்படுகிறது. இந்த நூல்கள் குறித்து இடதுசாரி சிந்தனையாளரும் ஊடகவியலாளரும் ஆகிய மிகவும் தேவைப்பட்ட நேரத்திலே RSS குறித்த ஒரு நுரானுடைய நூலை மொழிபெயர்த்தவருமான தோழர் விஜயசங்கர் அவர்களை இந்த நூல்கள் குறித்து உரையாட உங்கள் சார்பாக அன்போடு அழைக்கிறேன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் முதலில் வந்து ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்கணும், ஒரு கன்ஃபெஷன். ஒரு திருமுருகன் காந்தி வந்து என்னை அழைச்சி அமரந்தா அவர்களின் நூல்களை வெளியிட போகிறோம் அப்படின்னு சொன்னார். நான் மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர், என் மனதுக்கு நெருக்கமான லத்தீன் அமெரிக்கா, கியூபா பற்றி அதிகமாக எழுதியவர். அப்படிங்கும்போது அப்படி தான் நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தோழர் அசோக் குமார் என்னை கூப்பிட்டு நூல் அனுப்புகிறேன், அட்ரஸ்லாம் கேட்டார். மரியாத்தேகின்னார். நான் முன்னாடி நிறைய லத்தீன் அமெரிக்கா பற்றி எழுதியிருக்கிறதுனால இந்த ஹொசே மார்ட்டியை தான் வந்து மரியாத்தேகின்னு சொல்கிறாங்களோ அப்படின்னு நினச்சிருந்தேன். எனக்கு தெரியாது, அப்படி ஒரு பேர் வந்து நான் கேள்விப்பட்டதே இல்லை. இதற்கு நான் வந்து லத்தீன் அமெரிக்கா பற்றி நிறைய கட்டுரைகள் ஃப்ரண்ட் லைனில் வெளியிட்டிருக்கோம். அதனால் வந்து அப்படி தான் நினச்சிட்டு இது என்ன ஒரு புத்தகமாக இருக்க போகுது அப்படின்ட்டு ஒரு சந்தேகத்தோடு தான் தொடங்குறேன். எனக்கு கொஞ்சம் தொண்டை ஒத்துழைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இருக்குது, அதை பார்த்துக்கிறேன். நான் ஒரு பத்திரிகை ஆசிரியராக இருக்கும்போது நல்ல கட்டுரை அப்படின்னு எப்படி முடிவு செய்வோம்னா, அது படிக்க தொடங்கும் போது நமக்குள்ள ஒரு சில கேள்விகள் எழும். அந்த கேள்விகளுக்கு கடைசி அது பதில் வந்து கொண்டே இருக்கும். அதுதான் ஒரு சிறந்த கட்டுரை. ஒரு நல்ல புத்தகம் அப்படின்னா அது படிக்க தொடங்கும் போது நமக்குள் முன்னே ஒரு சில கேள்விகள்லாம் இருக்கும், நமக்கு பல சந்தேகங்கள் இருக்கும். அதற்கெல்லாம் பல விடைகளை வந்து ஒரு புத்தகம் தருகிறது என்றால்
அதுதான் சிறந்த புத்தகம் என்று என்னுடைய மதிப்பீடு. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த நூல் வந்து எனக்கு பெரிய அற்புதமான ஒரு புதிய வெளிச்சத்தையே கொடுத்தது. ஏன்னா எனக்குள் இருந்த பல கேள்விகள், இந்திய இடதுசாரி இயக்கம் எந்த திசையில் செல்ல வேண்டும், ஏன் இங்கு இருக்கிறது, இப்போ எனக்கு இந்த மரியாதை தியாகி என்பவரை தெரியவில்லை என்பதில் கூட அது ஒரு காரணமாக இருக்கலாம். இடதுசாரி இயக்கம் அப்படி இருப்பதற்கு இப்படிப்பட்ட ஒருவரை தெரியாமல் இருந்திருக்கிறோமே, பல பேரை தெரியாமல் இருந்திருக்கும். அப்படி பார்க்கும்போது நான் வந்து இதை நூலை வந்து நான் முதல்ல வந்து பெரிய ஒரு பாராட்டு தெரிவித்தேன் பாலச்சந்திரன் அவர்களுக்கு. ஏன்னா எனக்கு இது வந்து சில நூல்களை படிக்கும்போது நமக்கு வந்து அது அப்படியே நம்மளை வந்து ஆக்கிரமிச்சிக்கும், அப்சஷன். 3 நாள் 4 நாள் இதே தான் யோசிச்சுட்டு இருக்கேன் நான். இது அந்தளவுக்கு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்திய நூல். அதுக்கான சில காரணங்கள் நான் சொல்கிறேன். இந்த 2000 ஆண்டுகளின் துவக்கத்தில் வந்து பிங்க் டைடுன்னு சொல்லுவோம். லத்தீன் அமெரிக்காவில் திடீரென்ற இடதுசாரி இயக்கங்கள் எழுகின்றன. ஷாவேஸ், மொராலஸ் எந்த சூழலில் எழுது அப்படின்னா, சோவியத் யூனியன் என்று பெரிய நம்பிக்கை வந்து பல பேருக்கு இருந்தது. சீனம் அதெல்லாம் வந்து ஒரு சோவியத் யூனியன் வீழ்ச்சி, கிழக்கு ஐரோப்பாவின் சுத்தமாக டிஸ்இன்டகிரேட் ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் வந்து இனிமேல் வந்து அவ்வளோதான், சோஷியலிசமே எதிர்காலமே இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு உலகமே வந்துருச்சு. சோஷியலிசத்தை நம்புவர்கள் கூட பல பேர் தெரிஞ்சு வந்து பெரிய அளவில் மனவளவில் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்காங்க. சோஷியலிசத்து மேலே நம்பிக்கை இல்லை, இப்படி ஒரு காலம் வரும். அந்த நேரத்தில் தான் அமெரிக்க ஏகாதிபத்தியமும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. நாங்கள் ஒரு யூனிபோலார் வேர்ல்டு, இனிமேல் எங்களை அடிச்சுக்க ஆள் இல்லை. அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு வந்து கியூபா, ஈராக்கில் 2 தடவை போர் தொடுக்குறாங்க. அப்புறம் இப்போது வெனிசுவேலாவில். அப்போது சூப்பர் பவர் இருந்திருக்க நேரத்தில் யாருமே எதிர்பார்க்க மாதிரி வழக்கத்துக்கு மாறாக லத்தீன் அமெரிக்காவில் ஆயுத புரட்சி இல்லை, பேலட் பாக்ஸ் ரெவல்யூஷன், மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். பெரிய வரிசையாக வந்துக்கிட்டே இருக்காங்க. பிங்க் டைட். இதை பற்றி நாங்கள் வந்து ஃப்ரண்ட்லைனில் வந்து ஐஜாஸ் அகமது அவர்கள் ஒரு அருமையான கட்டுரை தொடர் எழுதினார். ஃபயர் இன் த பிளெயின்ஸ், ஃபயர் இன் த மவுண்டன்ஸில். இது எப்படி நடந்தது அப்படிங்கிறத பற்றி இது எல்லாருக்குமே ஆச்சரியம். இடதுசாரிகளுக்கும் ஆச்சரியம், வாதிகளுக்கு அதிர்ச்சி. அப்படி இருக்கும்போது ஷாவேஸ், மொராலஸ், லூலா வரிசையாக வந்துக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அதே ரீஜனில் வந்து காஸ்ட்ரோ இருந்தார். காஸ்ட்ரோ இன்னைக்கு வரைக்கும் வந்து சர்வே பண்ணிகிட்ருக்க அந்த கியூபா வந்து சர்வே பண்ணியிருக்கு. அவரத்தை அது வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, நாங்களும் பல நேரில். அதுக்கு பிறகு அலண்டே வர்றார் 1973 சோஷியலிசம். அது வந்து பேலட் பாக்ஸ் தான், தேர்தல் மூலமாக தான் வர்றாரு. ஆனால் அவரை வந்து படுகொலை செய்கிறார்கள். அலண்டே படுகொலை செய்த பிறகு பினோஷே என்ற ஒருத்தர் சர்வாதிகாரி, அதாவது சோவியத் யூனியன் வந்து புரட்சியை ஏற்றுமதி செய்கிறது அப்படி சொன்னவங்க, இவங்க வந்து ஜனநாயகத்தை ஏற்றுமதி செய்கிறோன்னு சொல்லிட்டு சர்வாதிகாரிகளை ஏற்றுமதி செய்து கொண்டிருந்தார்கள். அப்படி வந்து பினோஷே வந்தார். ஏன் பினோஷே பற்றி நான் சொல்கிறேன்னா, அந்த சிலியில் தான் பினோஷே அரசாங்கம் வந்த பிறகு முதல் முறையாக நாம் இப்போது பேசிக்கொண்டிருக்கும் நவதாராளமய கொள்கை, மில்டன் ஃப்ரைட்மேன் ஸ்கூல், சிக்காகோ ஸ்கூல் என்று சொல்லப்படும் நவதாராளமய கொள்கை முதன்முறையாக அங்கு தான் அமலாகிறது அப்படிங்கிறது. அது வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய படிப்பினை நினைக்கிறேன். அதுக்கு பிறகு நான் வந்து ஒரு கட்டுரை தொடர் இந்த மார்க்சிஸ்ட் இதழில், லத்தீன் அமெரிக்காவின் கோபம் அப்படின்னு. அதுக்கு அடிப்படை வந்து ஹோவர்ட் ஜீன் என்ற வரலாற்றியலாளர் பீப்புள்ஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் எழுதியிருக்கார். கொலம்பஸ் என்பவர் 1492 அங்கே போய் இறங்கின பிறகு அங்கு நடந்த அட்டூழியங்கள், இன அழித்தொழிப்பு, இதை பற்றி அருமையான ஒரு புத்தகம். இதை வைத்து நான் வந்து பெரிய ஒரு தொடர் எழுதினேன், லத்தீன் அமெரிக்காவின் கோபம். எங்கேருந்து கோபம்னா, இந்த கோபம் வந்து இன்றைக்கு நேற்று வந்த கோபம் இல்லை, 500 ஆண்டுகள் கோபம். இதே இன்னொருத்தரும் இதை பற்றி எழுதியிருக்காரு. யாருன்னா எட்வர்டோ கலியானோ, ஒரு ஜேர்னலிஸ்ட். அவர் கடைசியாக ஷேகுவேராவை பார்த்தவர். அவர் அதை பற்றி அருமையான ஒரு கட்டுரை வந்து மந்த்லி அறிவில் இருக்குது, ஏ மேஜிக் இன்டு மேஜிக் லைஃப்னு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு அந்த சூழல். அப்போ வந்து என்னென்னா, இது எப்படி நடந்தது? ஸ்பெயினும் போர்ச்சுகலும் உள்ளே வராங்க. ஸ்பெயின் தான் அனுப்புகிறாங்க, யார், கொலம்பஸை. போர்ச்சுகல் 2 மன்னராட்சிகளும் அங்கே மக்களை வந்து அங்கே தங்கம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த மக்களை வந்து அங்கே போய் எடுத்துகிட்டு வாங்கன்னு வராங்க. அப்போ வந்து அதை பற்றி ஒரு ஃபேமஸ் கவிதை இருக்குது. அந்த காலத்தில் அவர்கள் வந்தார்கள், கப்பலில் வந்து இறங்கினார்கள், அவர்கள் கையில் பைபிள் இருந்தது, எங்களிடம் நிலம் இருந்தது, கண்ணை மூடி தியானம் செய்ய சொன்னார்கள், கண்ணை திறந்த போது எங்கள் கையில் பைபிளும் அவர்கள் கையில் நிலமும் இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு கவிதை. இதுதான் வந்து ஒரு சின்ன அந்த சூழலையே ஃபுல்லாக இதை விளக்குது. அதுக்கு பிறகு இனப்படுகொலைகள், அழித்தொழிப்பு, அதை பற்றியெல்லாம் நீங்கள் விவரிப்பெல்லாம் படிச்சிங்கன்னா நம்பவே மாட்டீங்க. லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள்,
தங்கம் கொண்டு வா என்று கேட்டு வரிசையாக அங்கேருந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸ்பெயின்லேருந்து யூரோப்பும் தங்கம் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தங்கம் கொண்டு வராத கையெல்லாம் வெட்டியிருக்காங்க. இது வந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்ட விஷயம். கொலம்பஸை வந்து அமெரிக்காவில் கொண்டாடுவாங்க. உலகத்தில் வந்து லத்தீன் அமெரிக்காவில் யாரும் கொலம்பஸை கொண்டாட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடம். அப்போது இந்த பைபிள் இந்த மதத்துக்கும் நில உடைமைக்குள்ள தொடர்புக்கு வந்து முக்கியமான இது என்னென்னா, இந்த ஸ்பெயினும் போர்ச்சுகலும் வந்து படையெடுத்து லத்தீன் அமெரிக்கான பேரே அப்படி தான் வருது. ஏன்னா லத்தீன் அமெரிக்கா அப்போ வந்து போப் வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு. இந்த லத்தீன் அமெரிக்க பகுதிகளை கொள்ளையடிக்கும் உரிமை இவர்கள் 2 பேருக்கு தான். அது வந்து பேப்பல் ஆர்டர்னு சொல்லுவாங்க. இந்த இதை வைத்துட்டு தான் அந்த ரீஜன் ஃபுல்லாக பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு அமெரிக்கா வந்து பெரிய ஒரு நாடாக எழுகிறது. வடபகுதியில் வட அமெரிக்காவில் பெரிய நாடாக அமெரிக்கா எழுகிறது. அப்போது அமெரிக்காவுக்கு ஸ்பெயினுக்கு ஒரு போராட்டம், பெரிய போர் நடக்குது. அமெரிக்க ஸ்பானிஷ் போர் 890. அதுக்கு பிறகு அமெரிக்கா உள்ள வருது. அமெரிக்கா உள்ள பிறகு அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பேப்பல் ஆர்டர் மாதிரி 1828 மன்ரோ டாக்டர்னு ஒன்று சொல்கிறாங்க. அது என்ன தெரியுமா, இந்த பேட்டை ரவுடி மாதிரி இது எங்கள் ஏரியான்னு சொன்னோம்ல, ஃபஸ்ட்டு போப் வந்து இது எங்கள் ஏரியான்னு சொன்னார். அது மாதிரி அமெரிக்கா வந்து இந்த தென் அமெரிக்க லத்தீன் அமெரிக்க நாடுகளில் வேறு யாருக்கும் உரிமை இல்லை, நாங்கள் மட்டும்தான் அதை கொள்ளையடிப்பதற்கு உரிமைன்னு சொல்லி இந்த போராட்டங்கள்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஆனால் என்னென்னா, இந்த லத்தீன் அமெரிக்காவில் நடந்த 500 ஆண்டு கோபம் முன்னாடி அந்த எட்வர்டு கல்யாணை பற்றி சொல்லும்போது ஒரு முக்கியமான புக்கு மிஸ் பண்ணிட்டேன். ஓப்பன் வெயின்ஸ் ஆஃப் லாட்டின் அமெரிக்காவின் திறந்திருக்கும் இரத்த நாளங்கள். அதில் வந்து எப்படி இந்த 500 ஆண்டுகளாக தென் அமெரிக்கா வந்து கொள்ளையடிக்கப்பட்டது என்பதை பிரமாதமாக வெளியிடுறார். அது ரொம்ப முக்கியமானது என்னென்னா, அந்த நூலை தான் ஒபாமா வந்து சாவேஸ் போய் மீட் பண்ணுறார். சாவேஸ் போகும்போது அதை தான் நீங்கள் எங்களுக்கு பண்ண அநியாயங்கள் தான் அப்படின்னு கொடுக்குறாரு. அது அப்போ என்னென்னா இப்படிப்பட்டது. அப்போ என்னென்னா, ஒரு விஷயம் எனக்கு இதையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கும்போது எனக்கு ஒரு தோன்றுறது, இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கே. கியூபாவே நமக்கு வித்தியாசமாக இருந்துச்சு, எந்த வித மாடலும் இல்லாத திடீர்னு ஒரு புரட்சி அங்கே நடக்குது. அப்போ இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஏதோ ஒன்று இங்கே வேறுபட்டு இருக்குது. லத்தீன் அமெரிக்க எழுச்சிக்கு பின்னால் வழக்கமாக சொல்லும் வர்க்க போராட்டம், ஆயுதம் தாங்கிய புரட்சி, இதை தவிர வேறென்றோ நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் முதலாக எனக்கு வந்து தோணுச்சு. அதுக்கு பிறகு நான் வந்து ஒரு இடதுசாரி குடும்பத்தை, இங்கே பல பேருக்கு தெரியும், ஒரு இடதுசாரி. எங்கள் அப்பா ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் இருந்தார், 53 வருடங்கள் கம்யூனிஸ்ட் தலைவர் வந்து பொலிட் பியூரோ மெம்பர் இருந்து. அப்போ நான் வந்து அந்த இயக்கத்தில் இருந்தேன். ஆனால் அங்கே வந்து எனக்கு பல கேள்விகள். ஏறக்குறைய ஒரு 1920 இந்தியாவை எடுத்துக்கிட்டேன். 2025 இந்தியா கம்யூனிஸ்ட் கட்சி ஃபார்ம் ஆகுது. அதாவது வர்க்க விடுதலை, தொழிலாளர்களையும் விவசாயிகளையும் திரட்டுவோம், அரசியல் விடுதலை மட்டும் பத்தாது, வர்க்க விடுதலை வேண்டும் அப்படின்னு ஒரு இயக்கம் வருது. இன்னொரு இயக்கம் தேசிய இயக்கம், முதலாளிகள், அதாவது ஏகாதிபத்தியத்திலிருந்து விடுதலை அப்படின்னு ஒரு இயக்கம். இது ரெண்டு ஸ்ட்ரீம் போகுது. மூன்றாவது சமூக விடுதலை. நீங்கள் வந்து பொருளாதார விடுதலை, அரசியல் விடுதலை மட்டும் பத்தாது, சமூக விடுதலை என்ற ஒரு சிந்தனை போக்குவரத்து நமக்கு தெரியும். தமிழ்நாட்டில் பெரியார் அந்த மாதிரி இது. அதுக்கு பிறகு பழங்குடி மக்களுக்கான போராட்டம், அது ஒரு ட்ரெண்ட் வருது. 4வது இது எல்லாம் விட்டுட்டு இன்னொரு விடுதலை வருது, இந்துக்களை விடுதலை செய்யணும். அந்த இந்துக்களை விடுதலை சொன்னவங்க தான் இன்றைக்கி வந்து ஆட்சியில் உட்காந்துருக்காங்க. மற்ற விடுதலை கேட்டவர்கள்லாம் எங்கே இருக்கிறான்னு நமக்கு தெரியும். இந்த நிலைமையில் வந்து எங்கே தவறு நடந்திருக்கு, லத்தீன் அமெரிக்காவில் என்ன சரியாக நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்போ எனக்கு ஒரு இடதுசாரி இயக்கத்தில் தொடர்புடைய இருந்தாலும் எனக்குள்ள சாதிக்கும் வர்க்கத்திற்கும் உள்ள தொடர்பு, இந்தியாவில் வர்க்கம்தான் சாதியா, இந்த கேள்வியெல்லாம் இருக்குது உள்ளுக்குள்ளேயே. உற்பத்தி சக்திகள் யாரிடம் இருக்கிறது என்பதை எது தீர்மானிக்கிறது, ஜாதி தான் தீர்மானிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு முடிவு வருது. சாதியம், படிநிலை சமூகம், வர்ணாசிரம தர்மம் இவற்றெல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு ஒரு வர்க்க உணர்வு உண்டாகுமா அப்படிங்கிற கேள்வி. வர்க்க புரட்சி என்பது இது எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் ஒரு புரட்சி நடக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதுக்கு பிறகு பொருளாதார பிரச்சனைகள் மட்டுமே இருந்துவிட்டால் அதை அப்படியே வந்து புரட்சிக்கிறத ஒரு எண்ணமாக மாற முடியுமா அப்படிங்கிற கேள்வி. அப்படி மாறாதுங்க உலக அனுபவம். 4வது, புரட்சி என்று ஒரு பெரிய ஒரு அல்டிமேட் ஒரு அதிகாரத்தை நாம் கைப்பற்றுவதுதான் இலக்கு அப்படின்னு இடதுசாரிகள் சொல்கிறாங்க. ஆனால் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு முன்னால் இங்கே வேறு சில பிரச்சனைகள் இருக்குன்னு, தேசிய இன பிரச்சனை இருக்கிறது, ஜாதி பிரச்சனை இருக்குது, பெண்ணிய பிரச்சனைகள் இருக்குது, என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் வருது. அப்போது இந்த போராட்டங்கள் எல்லாம் என்ன ஆகும்? இந்த போராட்டங்களை தள்ளி வைத்து விட்டு ஒரு வர்க்க போராட்டம் இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இதெல்லாம் ஏன் இவ்வளோ பெரிய முன்னரை கொடுத்தேன்னா, இந்த கேள்விகளுக்கெல்லாம் இந்த நூலில் பல இடங்களில் நமக்கு அது பெரிய வெளிச்சம் கொடுக்கிறது. அதனால தான் வந்து எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னென்னா,
இப்படி தெரியாத ஒருத்தரை பற்றி இதுவரைக்கும் மரியாதைக்கு என்று தெரியாது அவரை பற்றி ஒருத்தர் உள்வாங்கி அதை வந்து ஒரு நூலாக வழிபடுதுன்னா பாலச்சந்திரன் அவரின் ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப, நான் ஒரு மொழிபெயர்ப்பேன் 10 நூல்கள் மொழிபெயர்த்துக்கு அந்த 4 வருஷத்தில். அப்படி பல பதங்கள் ரொம்ப கஷ்டமானது. நிர்ணயவாதம் தெரியும், அதே மாதிரி பாசிட்டிவிசத்துக்கு ஒரு வேர்டு சொல்கிறாரு. அந்த அவருடைய இது வந்து ரொம்ப முக்கியமான இந்த கேள்விகளுக்கு இந்த எங்கு லத்தீன் அமெரிக்காவில் எங்கு வந்து மரியாதைக்கு சொன்னதை எங்கே நம்ம மிஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான பதில் இந்த புத்தகத்தில் இருக்குது. ஒரு புத்தகத்தை வந்து பேசும்போது அது சில பேர் புத்தக வெளியிட்டு எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. நான் வந்து ஒரு ஆர்வத்தை கிளப்புறது தான் எனக்கு ஒரு ஐடியா. அப்போ என்னென்னா இதில் முக்கியமானது குவிண்டெஸ்டன்ஷியல் ஆர்கானிக் இன்டெலெக்சுவல்ங்கிறோம் மரியாதைக்கு. இப்போ ஆர்கானிக் இன்டெலெக்சுவல் என்பவர் இது வந்து குவிண்டெஸ்டன்ஷியல் பண்ணணும். அதுவும் என்னென்னா ஒரு தொழிலாளி வர்க்கத்திலிருந்து வந்து பெரிய அறிவிஜாக ஒரு புரட்சியாளராக மாறுறதுக்கு அது வந்து இன்னொரு அற்புதம். அது இன்னொரு அற்புதம். அந்த லத்தீன் அமெரிக்காவுக்கே சில தன்மைகள்லாம் இருக்குது. அந்த இவர் பொலிவார் இருந்தார், அவர் வந்து ஒரு நாட்டில் புரட்சி பண்ண மாட்டார், அந்த ஏரியா ஃபுல்லாத்துக்கும் புரட்சி பண்ணுவார். சேகுவேரா வந்தார், ஒசே மார்ட்டி வந்தார், ரீஜனல் ரெவல்யூஷனரி, ரோவிங் ரெவல்யூஷனரிஸ் அப்படின்னு. அது என்ன அந்த மண்ணுக்குள்ளே அந்த வீரஞ்சறிந்த ஒரு உணர்வா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன் அந்த மண்ணில் அப்படி தோன்றுறது? அங்கேருந்து வந்த இலக்கியங்கள், பாப்லோ நெரூடாவோட நோபல் லிட்ரேச்சர் நோபல் பரிசு உரையை நீங்கள் கேட்கணும், பிரமாதமாக சொல்லுவார். அதாவது இங்கே வந்து சாதாரணங்கள் வந்து அசாதாரணமாக இருக்கும், அசாதாரணங்கள் சாதாரணமாக நடக்கும். இப்போ நம்ம நாட்டிலே தான் நடந்துக்கிட்டு இருக்கு, அது வேறு. அந்த எனக்குரிய ஒரே மாதிரி சூழல் தான் இருக்குது. அப்போ என்னென்னா இந்த மாதிரி ஒரு இன்டெலெக்சுவல் உருவாக்குறதுங்கிறது பெரிய ஒரு இந்தியாவில் ஆர்கானிக் இன்டெலெக்சுவல்ஸ் இருக்காங்கல்ல, இந்த இயக்கத்தோடைய வளர்ந்து அவர்கள்லாம் இதையெல்லாம் புரிந்து கொண்டிருக்கிறாள்னு ஒரு கேள்வி இருக்குது. எனக்கும் இருக்கிற கேள்வி, நமக்கு எல்லாம் இதெல்லாம் புரிஞ்சிருக்கா? நம்ம உண்மையிலேயே ஒரு சமூக மாற்றத்திற்கு உண்மையிலேயே நம்ம எதையெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், எதற்கெல்லாம் போராட வேண்டும் என்ற புரிதல் இருக்கிறதா? அப்படி ஒரு கேள்வி இருக்கிறவங்கெல்லாம் இந்த புத்தகத்தை படித்தாகணும். அப்படிப்பட்ட அருமையான சில விஷயங்கள் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னோம், ஓப்பன் மார்க்சிசம். மார்க்ஸ் என்பவரே வந்து பார்த்திங்கன்னா மார்க்சியம் தான் செக்டேரியனாக இல்லை. இது யார் எழுதுனா? லெனின் எழுதுறாரு. மார்க்சியத்தின் 3 மூலக்கூறுகள் 3 பாகங்கள் அப்படின்னு சொல்கிறார். அவர் அந்த கொட்டேஷன் மட்டும் படிச்சிடறேன். மார்க்சியத்தில் செக்டேரியனிசம் போல தோன்றும் ஒன்று கூட இல்லை என்பது தத்துவத்தின் வரலாறும் சமூக விஞ்ஞானத்தின் வரலாறும் காட்டுது. அதாவது எனக்கு தான் நல்லா தெரியும், இதுதான் உண்மை அப்படின்னு கிடையாது. மார்க்ஸுக்கே அப்படி இல்லை. மார்க்ஸ் தான் உலகத்திலே சிறந்த ஓப்பன் மார்க்சிஸ்ட். இதில் வரும் ஓப்பன் மார்க்சிசம், ஓப்பனாக திறந்த மனதுள்ள ஒரு மார்க்சிஸ்ட். ஒரு மார்க்சிஸ்ட் திறந்த மனதுள்ள தான் இருக்கணும். ஓப்பன் மார்க்ஸ் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மார்க்சியம் என்பது ஒரு தடித்த தோளினால் கட்டப்பட்ட இறுகி போன தத்துவம் அல்ல. இது லெனின் வந்து மார்க்ஸை பற்றி எழுதுறாரு. மனித குலத்தின் சிறந்த சிந்தனையாளர்கள் ஏற்கனவே எழுப்பிய கேள்விகளுக்கு அது விடைகளை கொடுத்தது. முன்னாடி அதுக்கு என்னென்ன சொல்கிறாருன்னா, மார்க்ஸோட ஜீனியஸ் அதுதான். முன்னாடியே எழுப்பப்பட்ட கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகள் என்ன? ஜெர்மன் தத்துவம் இருந்தபோது ஜெர்மன் ஐடியாலஜி எடுத்துக்கிறார். முதல்ல ஹெகல் ஆதரவில் இருந்தவர் ஹெகலுடைய கொள்கையை திருப்பி போடார். ஹெகலை மறுக்கவில்லை, மறுக்கிறதுக்கு பதிலாக அதை வந்து முன்னெடுத்து கண்டினியூவேஷன். அதுக்கு பிறகு அரசியல் பொருளாதாரம், தத்துவம் அரசியல் பொருளாதாரத்தில் அவர் கிளாசிக்கல்மாக எக்கானமிஸ்ட் சொல்கிற ரெக்கார்டும் ஆடம் ஸ்மித் இவர்கள்லாம் நிராகரிக்கல. அவர்கள் சொன்ன தியரியை வந்து முன்னெடுத்து போகிறார். அவங்க வந்து சுதந்திரமான போட்டி, ஃப்ரீ காம்படிஷன் சொன்னாங்க. ஃப்ரீ காம்படிஷன் இருக்க முடியாது, ஏகபோகம் வரும். உபரி மதிப்புன்னு வரும். உபரி மதிப்புன்னு வந்தால் ஏகபோகம் வரும், ஏகபோகம் வந்தால் ஏகாதிபத்தியம் வரும். இப்படி அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போனார் மார்க்ஸ். ஏகாதிபத்தியம் பற்றி அவர் பேசல. அதே மாதிரி அரசியல் வந்து பிரெஞ்சு சோஷலிஸ்ட் இருக்காங்கல்ல, ஒரு உட்டோப்பியன் கற்பனாவாத சோஷலிஸ்ட். இந்த 3 ட்ரெடிஷனையும் உள்ளே வாங்கி தான் மார்க்ஸ் என்பவரே வரார். அதனால தான் நம்ம வந்து இங்கே ஒரு மாற்றத்துக்கு விரும்புவர்கள். நாம் இந்த இந்தியாவில் ஒரு சிந்தனை மரபு இருக்குல்ல, இங்கே வந்து இந்த சாதிய சமூகத்தை பற்றி பிச்சு போட்டிருக்கார் பெரியார், அம்பேத்கர், அதே மாதிரி புரட்சிகர சக்திகள் பல, அவருடைய பாரம்பரியம், பகத்சிங், இதையெல்லாம் உள்வாங்கி இருக்கிறோமா என்ற கேள்வி எல்லாமே எனக்குள்ளே இது எழுகிறது. மார்க்ஸ் என்பவரே அப்படி இல்லைங்கும் போது அங்கே தான் வந்து மரியாதைக்கு வந்து தனித்து நிற்கிறார். அவர் வந்து அந்த பாரம்பரியத்தை உள்வாங்குகிறார். பாரம்பரியத்தில் இருக்கும் முற்போக்கு கூறுகளை முன்னெடுத்து செல்கிறார். அதுதான் அவருடைய சிறப்பு. அதுதான் நமக்கும் பாடம். இந்தியாவில் இந்த பாரம்பரியத்தில் இருக்கும் முற்போக்கு கூறுகளையும் ஏகாதிபத்திய காலத்தில் நடக்கும் இந்த முதலாளித்துவத்தின் சுரண்டலையும் எல்லாத்தையும் இணைத்து ஒரு போராட்டம்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கான ஒரு பார்வை இருக்குல்ல, அதுதான். அப்போது நமக்கு ஒரு கேள்வி இருக்குது, மார்க்சியம் தான் அடிப்படையான தத்துவம், ஏன் ஒவ்வொரு பிரத்யேக சூழல், ஒவ்வொரு நாட்டுக்குள்ள பிரத்யேக சூழலுக்கான ஒரு மார்க்சிசம் அப்படின்னு ஒன்று இருக்குமா அப்படின்னா இருக்குது. அப்படின்னா ரஷ்யாவில் ஒரு மாதிரி புரட்சி நடக்குது, சீனத்தில் வேறு மாதிரி புரட்சி நடக்குது, வியட்நாமில் ஒரு மாதிரி, கியூபாவில் ஒரு மாதிரி. அப்படின்னா என்னென்னா
அங்கே தான் வருது கிரியேட்டிவ் அப்ளிகேஷன் ஆஃப் மார்க்சிசம். மார்க்சிசை படைப்பாற்றலுடன் அமல்படுத்துவது. அங்கே தான் வந்து இந்தியாவில் நமக்கு பெரிய பாடம் இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். அது வந்து பாலச்சந்திரன் முன்னுரையில் ரொம்ப அழகாக, முன்னுரையிலே நீங்கள் இந்த விஷயம் என்ன வந்துடுது, முன்னுரையை படித்தோடனே இந்த சிந்தனைகள்லாம் வந்துருச்சு. அதனால தான் இந்த புத்தகத்தை நான் கொண்டாடுறேன். இயந்திரத்தனமான வரட்டு கோட்பாட்டு பிடிவாத போக்கையும் சீர்திருத்தவாத சந்தர்ப்பவாதத்தை நிராகரித்து உலகளாவிய கோட்பாடு ஒன்று இருக்குது, குறிப்பிட்ட வட்டார அளவிலான போராட்டம் இருக்குது. இந்த லிங்க் இருக்குல்ல, உலகளாவிய போராட்டத்தையும் லோக்கல் போராட்டையும் இணைக்கிற லிங்க் இருக்குல்ல, இதுதான் அறிவுஜீவிகளின் வேலை. இப்போ சமயத்தில் புத்தகம் வெளிவந்து எண்ணெய் அரசியல் வி மீனாட்சி சுந்தரம் எழுதியிருக்காரு, மார்க்சிஸ்ட். அவரால் எண்ணெய் அரசியல் என்பது ஏகாதிபத்தியம் எப்படி உருவாச்சு, மேற்காசிய என்ற பகுதி எப்படி சூறையாடினார்கள், அங்கே எப்படி அந்த அரசியல் வந்தது, அது எப்படி இங்கே இருக்கும் மக்களை பாதிக்கிறது, அப்படி இந்த லிங்க் இருக்குல்ல, இதை கொடுப்பது தான் ஒரு அறிவு. அந்த வேலையை தான் மரியாதைக்கு செய்கிறார். நான் கூட ஒரு புக் எழுதினேன், ஒரு சின்ன ஒரு புத்தகம், அதோட தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கல்ஃப் வார் நடக்குது, அப்போ வந்து சின்ன ஒரு 34 பக்கம் பாரதி புத்தகம் போட்டாங்க. அந்த புத்தக தலைப்பு வாஷிங்டன் புஷ்ஷும் வரகநேரி கணேசனும். இது உங்களுக்கு புரியாது, திருச்சிக்காரங்க தெரியும் வரகநேரினா. வாஷிங்டன் புஷ் அந்த போரை நடத்துகிறாரு, கணேசனுக்கு என்ன சம்பந்தம் வரகநேரிகளுக்கு? ஏன்னா அந்த போர் நடக்கும்போது கிராஸ் ஃபயரில் வரகநேரின்ற ஒரு ஹோட்டல் தொழிலாளி அடிபட்டு இறந்து விடுகிறான். இதுதான் இந்த இணைப்பை கொடுப்பது யார்? இதற்கும் உன்னுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கைக்கும் ஏகாதிபத்தியத்திற்கு அங்கே வாஷிங்டனில் எடுக்கப்படும் முடிவுகளுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, மாஸ்கோவில் மழை பெய்தால் மதுரையில் குடைப்பிடிக்கணும். ஆனால் இன்றைக்கி வாஷிங்டனில் வெயில் அடித்தா வந்தவாசியில் குடைப்பிடிச்சு தான் ஆகணும். ஏன்னா எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையை பாதிக்குது. அப்போ இந்த லிங்கை கொடுக்கறது தான் மரியாதைக்கு செய்கிறார். அதனால தான் அங்கே வந்து அவர் வந்து இன்னொரு 30 வருஷம் தான் காஸ்ட்ரோவுக்கு முன்னாடி பெருவில் ஒரு புரட்சி நடந்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு இது. அப்போ புரட்சிகர மார்க்சியம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு மரியாதையின் கோட்பாடு காட்டும் பாரு இவரே எழுதுகிறார் பாலச்சந்திரன். இந்திய வாசகர்களுக்கு உலகளாவிய ஒட்டுமொத்த உழைக்கும் வர்க்கங்களுக்கும் மரியாதையின் சிந்தனைகள் மிகவும் அவசரமாக தேவைப்படுவது. நமக்கு தேவைப்படுவது ஒன்று, இங்கே வர்றவங்க, இங்கே இருப்பவங்கெல்லாம் அந்த சமூக மாற்றத்துக்காக இருப்பார்கள் என்ற நம்பிக்கையில் சொல்கிறேன். இல்லைன்னா இப்படி ஒரு கூட்டம் ஒரு 3 மணிக்கு போடுற மீட்டிங்க்கு இவ்வளோ பேர் வரமாட்டாங்க. சண்டே மார்னிங் ஒரு வீக்கெண்டு வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கோங்க அப்படின்னா அது சொல்கிறது ரொம்ப அருமையான ஒரு விஷயம். இதுதான் வர்க்க சுரண்டல், இன சாதி ஒடுக்குமுறை, காலனி நிலப்பரிப்பு ஆகியவற்றுக்கு இடையான உறவு இது குறித்த பகுப்பாய்வு தான். இந்த ஒடுக்குமுறை வடிவங்கள் எவ்வாறு ஒன்றிணைந்தன? பலவித ஒடுக்குமுறை இருக்கிறது, இதெல்லாம் எங்கே ஒன்றிணைகிறது? வர்க்க ஒடுக்குமுறை சாதி ஒடுக்குமுறை பிரிக்க முடியுமா? தேசிய இன ஒடுக்குமுறையும் வர்க்க ஒடுக்கும் பிரிக்க முடியுமா? அப்படி பிரிக்க முடியாது என்பதுதான் மரியாதையை காட்டும் பாதை. அப்போது அவர் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சோஷியலிச மாற்றத்திற்கு பொருளாதார அடிப்படையான மாற்றங்கள் அல்ல, பொருளாதார விஷயங்களுக்காக மட்டும் போராடுறதுனால ஒரு மாற்றம் வராது. பண்பாட்டு மேற்கட்டுமானத்தில் ஒரு ஆழமான மாற்றம் தேவை. அங்கே தான் இந்தியா வருது. இந்தியாவில் வந்து ஒரு வரட்டுத்தனமான பொதுவான பார்வை என்னென்னா, அடித்தளம் மேற்கட்டுமானம் இது ரெண்டும் தனித்தனியாக அப்படியே ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரியும், அடித்தளம் மாறினோடனையும் மேற்கட்டுமானம் மாறு. ஜாதி அமைப்பு வர்க்கஸ்த அனுபவத்தில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா ஜாதி உணர்வு போயிடும். புரட்சி நடந்துட்டால் ஜாதி முடிவுக்கு வந்துடும். இப்படிப்பட்ட இது எங்கே வருதுன்னா, இந்த ஒரு இந்திரத்தனமான பார்வை, அதாவது மேற்கட்டுமானம் என்பதும் தாக்கம் செலுத்துகிறது. அப்படி தான் எங்கே தாக்கம் செலுத்துனா, இந்தியாவில் நில உடைமை சமுதாயத்தில் ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா ஃபியூடலிசம், நில உடைமை அது இருக்குது. ஆனால் இதை வந்து நியாயப்படுத்துவது எது? வர்ணாசிரம தர்மம், சாதியம், மனு தர்மம், இதுதான் இதை நியாயப்படுத்துது. அப்போது இந்த ஒரு போராட்டத்தை மட்டும் நடத்திட்டு இருப்போமா? நிலத்துக்கான போராட்டம் நடத்துவோமா? இல்லை இந்த நில உடைமை, இந்த கொடுமைகளை ஒரு மத ரீதியாக நியாயப்படுத்தும் ஒரு தத்துவத்துக்கு எதிரான போராட்டம் நடத்துவோமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. யூரோப்பில் தான் நடந்துச்சு. யூரோப்பில் சீக்கிரம் முடிச்சிடறேன், 20 மினிட்ஸ் ஆயிடுச்சுனா, ஏன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக பேசியிருக்கேன். இதில் என்னென்னா, சோவியத் இதில் என்ன நடக்குது, கேத்தலிக் சர்ச் வந்து பெரிய நில உடைமையாளர், அதுதான் யூரோப்பிலே பெரிய. அப்போ என்னென்னா, புதிய ஒரு வர்க்கம் உருவாது. மெர்கன்டைல் கேபிட்டல், வியாபாரிகள், வணிகர்கள் வராங்க. அவர்களுடைய வாழ்க்கை முறை, அவருடைய தத்துவம் எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. அப்போ என்னென்னா, அதுக்கு எதிரான ஒரு கேத்தலிக் சர்ச்சுக்கு எதிரான நில உடைமை மட்டும் இல்லாமல் சிந்தனையில் உள்ள மாற்றத்துக்கான ப்ராட்டஸ்டன்டிசம் வருது. இப்படி ஒரு பெரிய மாற்றம். அப்போ என்னென்னா, அங்கே செக்யுலரிசம், அது ஃப்ரெட்டர்னிட்டி, ஈக்குவாலிட்டி, இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த போராட்டம் இணைந்து நடந்திருக்குது.
நில உடைமைக்கு எதிரான போராட்டம் நடந்திருக்குது. நில உடைமை போராட்டம் என்ன பண்ணுச்சுன்னா, முதலாளித்துவம், முற்போக்கு முதலாளித்துவம் ஒரு கட்டத்தில் வந்து முதலாளித்துவம் வந்து நில உடைமையை அழிக்குது. அப்படி தான் முதலாளித்துவம் உழுது. ஆனால் இந்தியாவில் என்னாச்சுன்னா, இங்கே வந்த முதலாளித்துவ அரசு நில உடைமை ஒழிக்கல, அவர்கள் கூட்டாளியாக இருந்தாங்க. அதனால தான் இந்த பிரச்சனைகள்லாம். அப்போ என்னென்னா, இங்கே அப்போ நிலச்சீர்திருத்தம் என்று செய்யப்படவில்லை இந்தியாவில். பல நாடுகள், ஈவன் ஜப்பானில், சவுத் கொரியாவில் நடந்திருக்குது, அது செய்யப்படவில்லை அப்படிங்கிறது எல்லாமே. இதுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு மரியாதைகளை கேள்வி பதில்கள் வருது. அப்போது இதில் நான் எங்கே வரேன்னா, இங்கே என்ன பிரச்சனைன்னு பிரபாத் பட்நாயக் ஒரு நல்ல கட்டுரை இருக்கார். இது வந்து பெரும்பாலும் நில உடைமை சமுதாயத்தில் மேற்கத்திய நாடுகளில் முதலாளித்துவம் ஓரளவுக்கு வளர்ச்சி பெற்ற பிறகு தான் ஜனநாயகம்லாம் வருது. உள்ள ப்ரெஸ்ஸுன்னே ஒன்று வருது, ஊடகம் என்பதே ஒன்று வருகிறது. ஆனால் இந்தியாவில் என்னாச்சுன்னா, பிகாஸ் பிரிட்டிஷ் ரூல் வந்ததுனால இங்கே இருக்க பெரிய நில உடைமை சமுதாயத்துக்கு மேலே ஒரு ஜனநாயக அமைப்புகளை வந்து வைக்கிறோம். நம்ம பிரிட்டிஷ்காரன் கொண்டு வராங்க. அப்போ அங்கே தான் எங்கே பிரச்சனை வருதுன்னா, ஜனநாயகத்தில் வந்து ஃபார்மல் ஈக்குவாலிட்டி இருக்குது, ஃபார்மில் ஒரு சமத்துவம் இருக்குது, எல்லாருக்கும் ஒரு ஓட்டு இருக்குது, ஆனால் எல்லாருக்கும் ஒரு வேல்யூ இருக்கான்னு அம்பேத்கர் கேட்குறது. இந்த சிந்தனைகளை நான் உள்வாங்கி இருக்கிறோமான்னு நான் தேகிய வழியமாக இங்கே வரேன். அப்போ இதை பற்றி நான் பேசணுமா? அப்போ கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இதில் வர முக்கியம் இந்த இப்போ இருக்கும் இந்தியாவில் இருக்க சூழல் வந்து, இந்த அரசு என்பது மத்தியதர வர்க்கத்தை வந்து தன்னுடைய படையாக சேர்த்துக்கொள்கிறது தான் இந்தியாவில் நடக்குது. அதை வந்து நம்ம மறுபடியும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி, தேசியம் என்று ஒரு இயக்கம் எழுந்தது, ஏகாதிபத்தியத்திலிருந்து விடுதலை அப்படிங்கிறது. அவங்களுக்கு வந்து அந்த விடுதலை மட்டும் போதும், அதற்கு பிறகு எங்களுடைய முதலாளித்துவம் தொடரும் அப்படிங்கிற ஒரு பார்வை. கம்யூனிசம் 1917க்கு பிறகு கம்யூனிசம் தலைவர் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டியெல்லாம் ஃபார்ம் ஆகிறாங்க. தொழிலாளிகளையும் விவசாயிகளையும் சேர்த்து ஒரு விடுதலை அப்படின்னு சொல்கிறாங்க. எம்என் ராய் அந்த கம்யூனிஸ்ட் இன்டர்நேஷ்னல் பற்றி வருது. இதில் இவரும் அங்கே போகிறார். எம்என் ராய் அந்த இன்டர்நேஷ்னல் போயிட்டு காங்கிரஸ் ஸ்டேஷனுக்கு வர்றாரு, லாகூர் காங்கிரஸ் 1927. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இதுவரை உங்களுடைய கட்சி முதலாளிகளையும் வணிகர்களின் கட்சியாக இருக்குது. யூஆர் ஏ பார்ட்டி ஆஃப் மர்ச்சன்ட்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரர்ஸ். யூ ஷுட் பிகம் அ பார்ட்டி ஆஃப் ஒர்க்கர்ஸ் அண்ட் பெசன்ஸ். இது சொன்னால் தான் வந்து நீங்கள் வந்து உண்மையான விடுதலைன்னு சொல்கிறாரு. அந்த பார்வையை அவர் இருக்கிறார். இங்கே பெரியார் போன்றவர்கள் அதுக்கு முன்னாடி ஒரு தத்துவ மரம் இங்கே ஒன்று இருக்குது சார். எங்கே உங்களுக்கு புத்திசத்திலேருந்து வருது இப்படியே இந்த சனாதனத்தை ஏதோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய கட்சி காங்கிரஸ் என்பதோ இந்த தேசிய இயக்கம் என்பதோ நீங்கள் வந்து சமூக விடுதலை என்பதை பற்றி நீங்கள் எடுக்கலாம். அதனால பெரியார் கட்சியை விட்டே வராரு, அதை விட்டே வராது. அப்போ இப்படி ஒரு பார்வை வருது. அதுக்கப்புறம் வந்திருக்கவங்க தான் இந்த இந்துக்களின் விடுதலை. இப்போ இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களும் தலித் மக்களும் இவரெல்லாம் இந்துக்கள் இல்லையா, அவர்களுடைய விடுதலை உங்களுக்கு இல்லையானா அது வேற ஒரு பாதை. அப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த இயக்கங்கள் இடதுசாரி இயக்கமும் தேசிய இயக்கத்தில் இருந்த சில நல்ல கூறுகள், ஏகாதிபத்திய விடுதலை, ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான எதிர்ப்பு உணர்வு, சமூக விடுதலை பேசியவர்கள், பழங்குடி மக்களுக்கு போராடுகள், இவர்கள் எல்லாம் வந்து இந்த போராட்டங்களினால் நான் வந்து பெரிய பலன்களை பெற்றிருக்கோம். தொழிலாளர் சட்டங்கள் இருக்குது, ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் வந்திருக்கு, இப்படி பல உரிமைகளை நாம் பெற்றிருக்கோம். ஆனால் என்னென்னா, இன்றைக்கி வந்திருக்கிற இந்துக்களின் விடுதலை பேசினாங்கல்ல, அவங்கெல்லாம் இந்த நாம் பெற்ற எல்லா சமூக விடுதலை வந்து ரிசர்வேஷனுங்கிறத எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஒன்று கொண்டு வராங்க. தொழிலாளர் சட்டங்கள் வந்து தொழிலாளர் தொகுப்பு சட்டங்கள் கொண்டு வரோம், அவரோட உரிமைகளை பறிக்கிறாங்க. பழங்குடியினர் நிலங்கள்லாம் வந்து தாரை வார்க்கப்படுகின்றன. இப்படிப்பட்ட என்ன நடக்குதுன்னா, இதைத்தான் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது நடப்பது ஏன்னா இந்த அரசு எதனால் அப்படி செய்யுதுன்னா, இந்தியா வளர்ச்சி போக்கில் அதிகமாக பலன் பெற்றவர்கள் 2 பேர், முதலாளிகள், ஒரு பெரிய நடுத்தர வர்க்கம். இவர்களின் ஆட்சி தான் நடக்குது இப்போது. அப்போ இந்த ஆட்சி வந்து இவர்களுக்கு வந்து இந்த ஜனநாயகம் பிரச்சனையாக இருக்குது, ரிசர்வேஷன் பிரச்சனையாக இருக்குது, தேசிய இனம் பிரச்சனையாக இருக்குது, எல்லாமே பிரச்சனையாக இருக்குது. அப்போது இப்போ நடக்கிறது இந்த கூட்டத்தின் கவுண்டர் ரெவல்யூஷன் ஆஃப் த எலிட்டுங்கிறாங்க. மேட்டுக்குடிகளின் எதிர்ப்புரட்சி நடந்துகிட்ருக்கு. அந்த சூழலில் நாம் எதை கையில் எடுக்க வேண்டும், இந்த எதிர்ப்புரட்சியை முடிப்பதற்கு நாம் எதை கையில் எடுக்கும், யாரையெல்லாம் திரட்ட வேண்டும், என்ன பாதையில் போக வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவு எனக்கு இதுலேருந்து கிடைச்சிருக்கு. நானே சில விஷயங்கள் எழுதலான் இருக்கேன். அதுக்கு முக்கியமான புத்தகமாக பங்களிப்பாக பாலச்சந்திரன் அவர்களை நான் மிகவும் பாராட்டுறேன். நிமிர் படைப்பை வந்து இந்த விஷயங்கள் பண்ண அமரந்தா ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்க. இப்போ என்னென்னா, இதில் பல விடைகள் இருக்குது இந்த புத்தகத்தில். அதனால் இந்த புத்தகத்தை நீங்கள் எல்லாரும் அவசியமாக படிக்க வேண்டும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த காலத்தில் என்ன, இந்த புத்தகத்தை பார்த்தாலே பயப்படுறாங்கலாம். ரீல்ஸ் தான் எல்லாம் வந்து இதுதான் ரீல்ஸ். அப்படியே இந்த கைக்குள் உலகமே அடங்கி வச்சு, கட்டுறது கைமண் அளவு, கல்லானது செல்பேசி அளவு, அப்படி தான் இருக்கும் உலகமே. அப்படிங்கும்போது
நம்ம வந்து இதை மக்களிடம் எப்படி கொண்டு போவோம் இந்த சிந்தனைகளை, அதுதான் முக்கியம். இப்போ என்னென்னா அதுக்கு வந்து ஒரு உதாரணம், இப்போ நூடுல்ஸ் இருக்குல்ல, சூப் நூடுல்ஸ் இருக்குது. சூப் நூடுல்ஸ் சாப்பிட்றலாம், ஆனால் நீங்கள் சாப்ஸ்டிக்ஸ் வச்சுருக்கீங்க. ஆனால் நம்ம ஆளுக்கு என்ன வேணுங்கிறான்னா, எனக்கு வந்து மேகி நூடுல்ஸ் தான், 2 மினிட் நூடுல்ஸ் தான் வேணுங்கிறான். ஆனால் 2 மினிட்ஸ் நூடில் இதை நாம் எப்படி மக்களிடம் கொண்டு சேர்க்க போகிறோம், அங்கே அதில் தான் உண்மையாக இருக்குது. அதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. வாசகர்கள், மாற்று கலாச்சாரம், மாற்று ஊடகம் அப்படின்ற தேவையாக இருக்குது. இந்த மாற்று ஊடகம் வந்துருச்சு, ஆனால் மாற்று ஊடகத்தை வச்சே வந்து வேறு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. சிந்தனையே மழுங்கடிக்கும் விஷயங்கள்லாம் வந்துட்டுருக்கு, சிந்தையை வளர்க்கும் நல்ல விஷயங்கள் வந்துட்டுருக்கு. ஒரு அருமையான ரீல் பார்த்தேன் நான். ஒருத்தர் சொல்கிறார், கம்யூனிஸ்டுகள் என்ன பிரச்சனைனா அவங்க அந்த அதிகாரம் அப்படின்னு இந்த வர்க்காதிகாரம் அப்படின்னு பேசிட்டு தவிர நடுவில் இருக்கும் அதிகாரங்களை பற்றி பேசுவதில்லை அப்படின்னு, அதுக்கான போராட்டங்கள்னு அவர் சொல்கிறார். இப்போ அப்படி ஒன்று இருக்குது. இன்றைக்கி இன்னொரு விஷயம் நான் வந்து இப்போ அதிகமாக பார்க்குறது, யூடியூப்பில் மார்க்சியம் குறித்த எக்கச்சக்கமான ஒரு தைமூர் ரஹ்மான், ஒரு பாகிஸ்தானி, எல்லாமே மரியாத்தேகி என்ற கேள்விப்பட்டவுடன் அதை பற்றி ஒரு இது இருக்குது. அதனால் இதை வந்து மக்களிடம் எப்படி கொண்டு சேர்ப்பது, இது மார்க்ஸ் சொன்ன மாதிரி இந்த சிந்தனைகளை மக்களின் மனங்களை கைவிப்பிடிக்கும் போது தான் பௌதிக சக்தியாக மாறும். ஆனால் நம்ம வந்து தொழிலாளி வர்க்கத்தை மட்டும் கவிப்பிடிச்சா போதும் நினச்சிக்கிட்டு தான் பத்தாது. தொழிலாளி வர்க்கம் என்பதே நீங்கள் எப்படிலாளிக்கு என்விரான்மெண்ட் இஷ்யூ கிடையாதா, ஜாதி பிரச்சனை இல்லையா, அவனுக்கு கோவிலுக்கு எல்லோரும் போயிட முடியுமா, எல்லா தொழிலாளிகளும் வர்க்க விடுதலை மட்டும் போதுமா அப்படிங்கிற இவ்வளவு சிந்தனைகளும் இந்த 4 நாளுக்குள்ளே வந்து என்னை வந்து புரட்டி போட்டு விட்டது. அதற்காக பெரிய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் பாலச்சந்திரன் அவர்களுக்கு, இதை வெளியிட்ட நிமேர் அவர்களுக்கும், என்னை இந்த இடத்தில் பேச அழைத்த மே 17 இயக்க தோழர்களுக்கும் நன்றி, வணக்கம். ஒரு நெல்லை மாவட்டத்தில் இருந்து வர நான் இந்த மண்ணுக்கேற்ற மார்க்சியம் அப்படின்பது சில வேறு மாதிரி விரிவான ஒரு மார்க்சிய பார்வையில் பேசினாங்க. ஆனால் நம்ம கம்யூனிஸ்ட் இயக்கங்களை சேர்ந்த அவங்க தான் உண்மையான மண்ணுக்கேற்ற மார்க்சியத்தை கடைப்பிடிக்கிறாங்கன்ற மாதிரியே இருக்குது. ஏன்னா தமிழ் சமூகம் சாதிய ரீதியாக எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த மாவட்ட செயலாளராக வர முடியல, ஒரு கிளை செயலாளராக வர முடியல. அந்த சாதியை உயர்த்தி பிடிக்கிற மண்ணின் மக்களாகவே இன்னும் மார்க்சியர்கள் இருக்கிறது ரொம்ப ஒரு வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா தனிப்பட்ட அனுபவத்திலிருந்து இந்த வேதனையோடு மிக அருமையானதொரு இந்த புத்தகத்தினுடைய சாராம்சத்தை ஒரு விவாத பொருளாக நம் மத்தியிலே விளக்க உரையாற்றிய தோழருக்கு நன்றி தெரிவித்து, இந்த புத்தகங்களை வெளியிட்ட தோழர் தேசிய பொது உடைமை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தோழர் வெங்கட்ராமன் அவர்களுக்கு எமது இயக்க தோழர் பத்மபிரியா அவர்கள் பொன்னாடை போர்த்தி எங்கள் எளிமையான அன்பை அவருக்கு உரித்தாக்குகிறார். அடுத்ததாக தோழர் மருது அவர்களுக்கு ஸ்ரீகுமார் அவர்களை எமது திசை புத்தகத்தினுடைய பொறுப்பாளர்களில் ஒருவரான ஸ்ரீகுமார் அவர்களை மரியாதை செய்ய அன்போடு அழைக்கிறோம். தோழர் மருது அவர்களுக்கு எமது தோழர் இந்த புத்தகங்களை ஆழ்ந்து வாசித்து அருமையானதொரு இங்கே உரையாற்றிய தோழர் விஜயசங்கர் அவர்களுக்கு தோழர் அமலா அவர்களை பொன்னாடை போர்த்தி எங்கள் நிமிர் பதிப்பகத்தினுடைய அன்பை வெளிப்படுத்திக் கொள்கிறோம்.